நீங்க ஏஐல இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கேஸ்ல மாட்ட போறது நீங்க தான். ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஏஐ டெக்னாலஜி இப்போ 2x ஸ்பீட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சிலர் ஜாலியா போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் சிலர் தப்பான விஷயத்துக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமே ஏஐ வீடியோஸோ இல்ல இமேஜஸோ இது ஜெனரேட் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஏஐ இமேஜஸ் அல்லது வீடியோஸ் ஆடியோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணா அந்த கிளிப்பிங்கோட ஸ்டார்ட் ஆகும்போது ஏஐ நாள இதை ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் போஸ்ட் பண்றவங்க கரெக்டா பண்ணியிருந்தாலும் அதை ரீபோஸ்ட் பண்றவங்க அந்த மென்ஷனை மறைக்கவோ இல்ல நீக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா மக்கள் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ள itrules.consultations@meity.government.in அப்படின்றதுக்கு மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா பிரஸ் மீட் பண்ண மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீப் ஃபேக் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.